ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட வந்து தனியாக போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெண்பா வந்து என்ன சொல்லிடுவாளோ தெரியலையே, அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்ககிட்ட அவங்கக்கிட்ட ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி வெண்பா வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் வந்து எசக்க பொசக்கா வந்து எதனா ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா இப்போ வந்து மல்லி இல்லாமல் வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து புலம்பிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியாமல் நம்ம வெண்பா வந்து தவிச்சும்போது கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ஐயோ என்னடா இது மல்லி, எங்கம்மா போயிருந்தேன், எதுக்குமா நீ வந்து இப்படி பண்ணுற, உன்னை வந்து கெஞ்சிருக்கணும், கெஞ்ச வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் நீ வந்து இப்படி பண்ணிட்டியே, உன்னை என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரில. அதே மாதிரி இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், நம்ம மல்லி வந்ததும் வந்து சந்தோஷமான விஷயம் தான். ஏன் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்னன்னாலையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து ஏற்றி வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சமயத்தில் வந்து அவள் என்னன்னாலே வந்து பண்ணியிருக்கட்டுருங்க, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ தேவையில்ல, அவள் இப்போ வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு வந்து சொல்லிட்டாருங்க. அது கரெக்டாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது. என் பொண்ணு வந்து என்னை விட்டு வந்து போக மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து வந்துடுதுங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து ஹாப்பி ஆகிடுறாரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நேற்று ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னி என்னம்மா பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து மறுபடியும் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நேற்று எங்களுக்குள்ளே வந்து சின்ன ஃபேமிலி இஷ்யூ, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியே வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து பேசிடுறாங்க. என்னது ஃபேமிலி இஷ்யூவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ளெல்லாம் வந்து எந்த சண்டையும் இல்லை, சும்மா வெளியே பிரச்சனைனால வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து வாக்குவாதம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மல்லி, உன்னை ஏன் தான் இப்படி வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில, என்ன சொல்கிறதுனே வந்து எனக்கு வந்து தெரியலையே மல்லி, நீ வந்து ஏன் இவ்வளோ வெள்ளந்தியா, இவ்வளோ அப்பாவியா, இவ்வளோ நல்லவளாக வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே மல்லி. மல்லி மல்லி ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது மல்லி, நீ இப்படி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். பாவம் மல்லி, நீ பாவம், உன்னை வந்து வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது மட்டும் உனக்கு வந்து நல்லா தெரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்து தோணுது மல்லியை. ஆனால் மல்லிக்கு வந்து இதெல்லாம் வந்து நடக்கும்னு தெரிஞ்சுமே வந்து மல்லி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தவிர்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து எல்லாமே வந்து வெண்பாக்காக வந்து பண்ணுறாங்க, விஜய்க்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஜய் வந்து எப்படி இருக்கணும், தான் பொண்டாட்டியை வந்து தாங்குன்னு தாங்கி இருக்கணும். ஆனால் வந்து ஒரு யூஸும் வந்து கிடையாது, தாங்கிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, வேதனை மட்டும்தான் வந்து கொடுக்குறாரே தவிர நம்ம விஜய் இருந்துட்டு எப்பயாச்சும் வந்து மல்லிகிட்ட வந்து அன்பாக வந்து பேசியிருக்காரா, கண்டிப்பாக வந்து கிடையாது. அன்பாகவும் பேசுனது கிடையாது. ஏதோ ஒரு பாசமாக மல்லி சாப்பிட்டியா, இல்லை தூங்குனியா, ஏதோ ஒன்று வந்து கேட்டிருக்காரா, கண்டிப்பாக வந்து கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை இந்த மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறியாடா விஜய், நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியா, நீ எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உன்னை நீ நாசனமாக போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து என்னால் சாபம் வந்து விட முடியும்டா, அந்தளவுக்கு வந்து உன் மேலே வந்து கோபம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே வந்து தோணுதுங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு எந்த பிரச்சனையுமே வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட போகிறாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்கக்கிட்ட, அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னா மொத்தமாகவே வந்து முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். அவங்க வந்து இல்லை என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, அப்படி படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்க, என்னை வந்து இப்படி தாங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணும், அங்கே வந்து நான் வந்து சிலையை கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து என் மேலே வந்து எஃப்ஐஆர் எல்லாம் வந்து பொய் கேஸ் எல்லாம் வந்து போட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு இருந்தேன், அதில் வந்து பொய்யா வந்து டேப்லெட்டை வந்து வச்சுட்டாங்க, ரிப்போர்ட் வந்து ஃபோன் பண்ணியெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க, அதுவும் வந்து பொய்யா முடிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் வந்து நான் தான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க அப்படின்ற மட்டும் ஒரு வார்த்தை வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இருந்திருக்கும் எனக்கு பர்சனலாகவே. அதுக்கப்புறம் வந்து கதையே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.